ஹலோ ஆல் வெரி குட் மார்னிங். இது 2023 உடைய லாஸ்ட் டே, அதாவது டிசம்பர் 31st ஆஃப் 2023. ஸோ உங்களுக்கு 2023 எப்படிப்பட்ட ஒரு இயராக போச்சு, என்னென்ன சக்ஸஸ்ஃபுல் கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் சிம்பிளாக போஹா ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் காலையில் ஆல்ரெடி போஹாவை ஊற வச்சுட்டு இருந்தேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா சூப்பராக ஊறிடும். ஸோ அதுக்காக தாளிப்புக்கு எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு போஹாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, போஹாவில் லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டில் கொஞ்சமாக ராவான ஆனியனும் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணியும் ஆட் பண்ணேன். ஸோ என்னன்னாக்கா போஹா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு க்ரன்ச்சியாக ஃபீல் ஆகிறதுக்காக இது ரெண்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எப்படியும் இதில் எந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணல. ஸோ வெஜிடபிள் ஆட் பண்ண ஃபீலும் இருக்கும் கேரட் ஆட் பண்ணோன்னா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் ரொம்பவும் சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வெளியே போனோமா இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட்டுன்னு ஒரு ஷாப்பிங் 2023 ஷாப்பிங் பண்ணிடலான்னு வீட்டில் போட்டுக்க ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஷாப்பிங். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி சிவாஜி நகருக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி ஷாப்பிங்க்கு நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். ஒரு பிளாக் கலர் பேண்ட் அண்ட் டிஷர்ட் போட்டு அப்படியே ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் ஓப்பன் டைப்பில் ஜீன் ஷர்ட் போட்டிருந்தேன். ஸோ சிம்பிளான ஒரு லுக். ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். பெங்களூரில் சிவாஜி நகர் தான் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ மதியம் அப்படியே போய் லன்ச் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நாங்கள் சரவண பவன், அதாவது சிவாஜி நகர் இப்ராஹிம் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு மசால் தோசை. இங்கே மசால் தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பட் தமிழ்நாடு ஸ்டைல் அவங்க நிஜமாகவே பக்கா தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸஸ் ட்ராக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது கிறிஸ்மஸ் டைம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ 25th ஆஃப்டர் போயிருந்து. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் கலெக்ஷனில் ட்ராக் பேண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே எனக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்காக நைட்டி டைப்ஸில் ஒரு டாப் மாதிரி அதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் இதெல்லாம் ஜஸ்ட் 450 rupees தான். அந்த ட்ராக்மே கூட 299 rupeesக்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட் வியூ. இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 200 டாப்ஸ்லேருந்து காஸ்ட்லியாக எது வேணாலுமே இங்கே கிடைக்கும். ஸோ சூப்பராக எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு எங்கள் ஷாப்பிங்கில் நான் எனக்கு என்ன வாங்கியிருக்கேன்னா, ஒரு டாப், இது க்ரீன் கலர் ஒரு டாப் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு சிகரெட் பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு டாப் ஒன்று வாங்கியிருந்தோம் பிங்க் கலர் மாதிரி. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே என்னென்னா ஒரு தின் மெட்டீரியல். ஸோ போடுறதுக்கு நல்லா சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டுக்கு போட்டுக்கலாம், குக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த ஒரு டாப்பும் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக் டைப்பும் போட்டுக்கலாம். கீழே லெகின் வேணும்னாலும் நம்ம ஆட் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பெல்ட்டுமே இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் காஸ்ட் கம்மி தான். ஜஸ்ட் 150 rupees தான். ஸோ சேல் போயிட்டு இருந்துச்சு அங்கே. ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்படியே அந்த டாப்க்கு மேட்சிங்காக ஒரு பிளாசோ பேண்ட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ஷாப்பிங் இப்படி தான் சூப்பராக போச்சு எங்களுக்கு. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுட் சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மெனு கொஞ்சம் சிம்பிள் தான். நான்வெஜ்ஜில் சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்தே பீசஸ் எடுத்து நான் வந்துட்டு கொத்துக்கறி சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பாடு வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைட் பை சைட் நான் வந்துட்டு கொத்துக்கறிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு சிக்கன் இதில் இருக்கிறத ஷ்ரெட்டட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அந்த கிரேவியை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது சாப்பிட்றதுக்கு என்னென்னா இது எல்லாமே நல்லா வறுந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரில் நம்ம எடுக்கணும். ஸோ சூப்பராக இருக்கும். இல்லை லாஸ்ட் நீங்கள் வேணும்னாலும் ஃப்ரெஷ்ஷாக அதாவது ரா ஆனியனும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டில் நான்வெஜ் எடுக்கும் போது சப்பாத்தி எடுத்துக்குவோம். இன்கேஸ் சப்பாத்தி எடுக்கல, ரைஸ் தான் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கேரட் கண்டிப்பாக வச்சுப்போம். ஏன்னா ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக கேரட்டும் ஒன்று வச்சுப்போம். இதுதான் என்னுடைய 2023 லாஸ்ட் டே, அதாவது டிசம்பர் 31st போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட இயராக 2023 இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.